கிறிஸ்துவுக்குள் அருமையானவரை உங்கள் அருமையின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக் கொள்கிறேன். இந்த நாளின் பாடங்களிலே நாம் சொற்களால் வெளிப்படும் அருட்கொடை, அதாவது சொற்களால் வெளிப்படும் வரங்களை குறித்து ஒரு வாரத்தில் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த நாளிலுமாய் சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நடிச்சிருக்கிறோம். தாமே நேசிக்கிறோம், சுவாசிக்கிறோம். உங்களுடைய அன்பிலே சுவாமி இந்த திருத்துவத்தின் 3ஆம் ஆள் தத்துவமாகிய பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெளிவான சத்தியங்களை நாம் கேட்க நீங்கள் உதவி செய்திருக்கிறேன். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் வாய்ப்பு சொற்களாலே வெளிப்படுகிற அந்த வரங்களை குறித்து நாங்கள் இன்னும் அதிகமாய் மிகுதியாய் கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபைப்பாராக. ஆவியானவரை மத்தியிலே இருந்து செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் இருக்கிறோம். ஆமென். அருமையானவர்களே, இந்த நாளில் வாய்ப்பு நாம் சொற்களாலே வெளிப்படும் ஆண்டவருடைய வரங்களை குறித்து இன்னும் தெளிவாக நாம் பார்க்கலாம். போன வகுப்பிலே நாம் பார்த்தபோது பெந்தேகோஸ்தே என்ற நாளிலே நடந்த நிகழ்வுகளை குறித்து நாம் தெளிவாக கற்றுக்கொண்டோம். அந்த பெந்தேகோஸ்தே நாளிலே நடந்த நிகழ்வுகள் ஒரு அறுவடை, பெரிய அறுவடை பண்டிகையாகிய பெந்தேகோஸ்தே நாளிலே ஒரு பெரிய அறுவடை திருச்சபையில் நடந்தது. அதாவது ஆத்துமாக்கள் அறுவடை செய்யப்பட்டு திருச்சபையிலே சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்தவமாக அறிந்து கொண்டோம். இந்த நாளின் கூட நாம் இன்னும் தெளிவான சத்தியங்களை, இன்னும் ஆழமான காரியங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அதன் தொடர்ச்சியாக இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம். திருத்துதோர்கள் அடிப்படையில் பேதுரு நின்று பிரசங்கித்த அந்த பிரசங்கத்தினாலே பெரிய ஆத்ம அறுவடை நடந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதன் விளைவாக அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமே, ஏன்னா திருத்துதோர்கள் அனைவரும் பல்வேறு இடங்களுக்கு சிதறடிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவ்வாறாக நாம் பார்க்கும் பொழுது இந்த தோமா என்பவர் இந்த இடத்துல, அதாவது இக்கூட்டத்தில் இயேசுவின் நேரடி மாணாக்கராக, அதாவது இயேசுவின் நேரடி சீஷனாக விளங்கிய தோமா என்பவர் இந்தியாவுக்கு வரும்படியாக எச்சரித்து தூய ஆவியானவருடைய நேரடிய திருமொழி பெற்றவராய் பல மொழிகளை பேசும் வரங்களை பெற்றதாகவும் நம் முன் காட்சி அளிக்கிறார். இதை பார்க்கும்பொழுது இந்த தோமா என்பவர் அப்போஸ்தலனாகிய இவர் யவனர்கள் என்ற அந்த ஆதியிலே அவர்கள் வணிக கூட்டத்தினர், யவனர்கள் என்ற ஒரு வணிக கூட்டத்தினர் மத்திய ஆசியாவிலிருந்து அவர்கள் கிபி 1ஆம் ஆண்டிலே தமிழகம் வந்து தமிழ் மொழியிலேயே பரம குருவாகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி அற்புதத்தின் மூலமாகவும் அடையாளங்களின் மூலமாகவும் அவர் அறிவித்தார். தோமா என்பவர் அறிவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். டாக்டர் வி ஞானசிகாமணி என்பவர் எழுதின புத்தகத்தில் இதை நாம் அறிந்து கொள்ளலாம். அந்நிய பாஷை அல்லது பரவச பேச்சு என்று சொல்லப்படுகிற காரியத்தை குறித்து இன்னும் தெளிவாக நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பரவச பேச்சில் பேசுகிறவர்கள் மக்கள் பேசுகின்றவர் கடவுளிடமே பேசுகிறார்கள். மக்களிடம் அல்ல, கடவுளிடம் பேசுகிறார்கள். அதாவது எவருக்கும் விளங்குவதில்லை. இந்த பரவச பேச்சு பேசும்பொழுது அவர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மறைபொருளை பேசுகிறார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவரும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனிதரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறதாக தேவனிடத்திலே அவர்கள் பேசுகிறார்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் யாருக்கும் புரியாமல் இப்பேச்சில் அமைதல் கூடாது என்றும் அக்கால இறையடிகளால் கவனமாய் இருந்தனர். பரவச பேச்சு பேசுகிறவர்கள் திருச்சபையை கட்டி எழுப்பும் நோக்கத்துடன் அப்படித்தான் பேசுவதை விளக்க வேண்டும், தாம் பேசுவதை விளக்க வேண்டும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம்.
நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். ஆகிலும் அந்நிய பாஷையை பேசுகிறவர் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்கிறவன் அவனிலும் மேன்மையுள்ளவன். ஆதலால் நீங்கள் தீர்க்க தரிசனம் சொல்கிறவர்களாக வேண்டும் என்று அதிகமாக விரும்புகிறேன் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். இப்படி நேரடியாக பேசுகிற காரியத்தை, அதாவது பல பாஷைகள் பேசுகிறவர்கள், பரவச பேச்சு பேசுகிறவர்கள் அதன் அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தப்பட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மேலும் இப்பரவச பேச்சு பற்றி பவுல் என்னும் இறையடியார் கொரிந்து என்னும் பெரிய நகரத்தில் இருந்த மக்களுக்கு எழுதிய மடலில் கீழ் வரும்படி செய்தியினை தருகிறார். அதாவது அந்த செய்தி என்னவென்றால், பரவச பேச்சு பேசுகிறவர்கள் அதனை விளக்குவதற்கான ஆற்றலையும் பெற இறைவனிடம் வேண்டட்டும். எனவே நான் பரவச நிலையில் இறைவனிடம் வேண்டும்போது என்னிடம் செயலாற்றும் தூய ஆவியாரை இறைவேண்டல் செய்கிறார். என் அறிவுக்கு அங்கு இடமில்லை. இந்நிலையில் நான் செய்ய வேண்டியது என்ன? தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்வேன். அறிவோடும் இறைவேண்டல் செய்வேன். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல் பாடுவேன். அறிவோடும் திருப்பாடல் பாடுவேன். இல்லையில் நீங்கள் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு கடவுளை போற்றும் போது அங்கு அமர்ந்திருக்கும் பொதுமக்கள் நீங்கள் நன்றி செலுத்த செய்யும் இறைவேண்டலுக்கு எவ்வாறு ஆமீன் சொல்வார்கள்? இது சாத்தியமில்லாத ஒரு காரியம். எனவே நீங்கள் சொல்வதுதான் அவர்களுக்கு விளங்கவில்லையே. நீங்கள் நன்றாகத்தான் நன்றி செலுத்தி இறைவனிடம் வேண்டுகிறீர்கள், ஆனால் அது பிறரது வளர்ச்சிக்கு உதவுவதில்லை என்று சொல்லி பவுல் ஒரு தெளிவான சத்தியத்தை இந்த 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். மேலும் சொல்கிறார், நான் உங்கள் அனைவரையும் விட மிகுதியாக பரவச பேச்சு பேசுகிறேன். அதற்காக கடவுளை நன்றி செலுத்துகிறேன். ஆயினும் நான் திருச்சபையில் பரவச நிலையில் 10,000 சொற்களை பேசுவதை விட மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக 4-5 சொற்களை அறிவோடு சொல்வதை விரும்புகிறேன். 1 Corinthians 14ஆம் அதிகாரம் 13 19 வசனம் வரைக்கும் நான் பார்க்கிறோம் இந்த காரியங்கள். அதாவது தூய பவுல் என்னும் இறையடியாரின் இக்கூற்று பரவச பேச்சு என்பது பொருள் அற்றதாகும், யாருக்கும் புரியாத ஒரு மொழியில் பேசுவதாகவும் அமைதல் கூடாது என்றும், பொருளோடும் மற்றவருக்கு புரியும் மொழியிலும் பேச வேண்டும் என்பதாக கூறுகிறார். ஆனால் இந்த கிறிஸ்தவ மக்களிடையே இப்பேச்சு அந்நிய பாஷை வரம் என்னும் பெயரால் பொருளற்ற நிலையில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறபடி நிலையில் காணப்படுகிறது. கேட்கிறவர்களுக்கு புரியாத மொழியும் பார்க்கிறவர்களுக்கு ஒரு வேடிக்கை காட்சியாகவும் இந்த கிறிஸ்தவர்களின் கூட்டு வழிபாடாக சில திருச்சபைகளில் அமைந்து சில திருச்சபை அமைப்புகளில் இதை காண்கிறோம். முன்னர் கூறப்பட்ட பெந்தெகோஸ்தே நாளில் இயேசுவின் மாணாக்கர், அதாவது அவருடைய சீடர்கள் கூடி வந்திருந்த போது தூய ஆவியார் அவர்கள் மீது இறங்கிய போது அவர்கள் அந்நிய மொழி அல்லது பரவச பேச்சு பேசினார்கள். ஆனால் அங்கு இருந்தவர்கள் அவர்கள் பேசியதை அருகிலே இருந்தவர்கள் நன்கு புரிந்து கொண்டனர். ஏனெனில் அங்கு கூடியிருந்த பல்வேறு மக்களின் மொழிகளிலே தான் அவர்கள் பேசினர். ஆனால் இன்று இந்நிகழ்வு புரியாத மொழி பேசி மக்களிடையே ஒரு கேள்விக்குறியை எழுப்பும் நிகழ்வாக அமைந்துள்ளது. அதே இந்த அந்த சீஷர்களுடைய முதலில் இந்நிகழ்வு நடைபெற்ற பின்னர் அடுத்தடுத்து இந்நிகழ்வுகள் ஆங்காங்கே நடந்ததை திருவிழத்தில் பல பகுதிகளில் தெளிவாக காணப்படுகிறது. உதாரணமாக திருத்துவர், அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரத்தில் 44ஆம் வசனம் முதல் 46ஆம் வசனம் வரைக்குமாய் கூட இருக்கிற வசனங்களை நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் வசனங்கள் 44 முதல் 46 வரை. அது கொர்னேலியு என்கிற இத்தாலியா பட்டாளத்தை சார்ந்த நூற்றுக்கு அதிபதி வீட்டிலே நடக்கிற ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் இந்த வசனங்கள் அமைந்திருக்கிறது. நான் வாசிக்கிறேன். இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்கிறவர்கள் யாவருமேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனம் உள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட
பட்டதை குறித்து பிரமித்தார்கள். அப்பொழுது பேதுரு, நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்கள் ஞான ஸ்நானம் பெறும்படிக்கு எவராலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார். அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த முறையின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவான் தம்முடைய ஆவியை அனுப்பி பரவச பேச்சு பேசும்படியாக பல ஜாதி மக்கள், அதாவது யூதர்கள் அல்லாத மக்களையும் கூட இதற்குள்ளாக அவர் அனுமதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் எந்த இடத்தில் எந்த சூழ்நிலையில் மக்களுக்கு பரவச பேச்சு பற்றி அறிவுறுத்தப்பட்டாலும் அப்பேச்சு பொருள் உள்ளதாக மற்றவருக்கு விளங்கும் முறையில் அமைய வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டது. ஒரு மொழியில் தெரிவிக்கப்பட்டதை நான் அறியாதவனாய் இருப்பேன், அம்மொழியை பேசுகிறவனுக்கு நான் ஒரு அந்நியனாய் இருப்பேன், அவரும் எனக்கு அந்நியராய் இருப்பார். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 14:11ஆம் வசனம். ஆயினும் பாஷையின் கருத்தை நான் அறியாமல் இருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாய் இருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியவனாய் இருப்பான். இதைத்தான் பவுல் சொல்கிறார் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில். ஏனென்றால் இவ்வுலகில் எத்தனையோ வகையான மொழிகள் உள்ளன, அவற்றுள் பொருள் தராத மொழியே இல்லை. 1 கொரிந்தியர் 14:10 நாம் பார்க்கிறோம். உலகத்தில் எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாததல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். திருவிவிலியத்தில் இந்த உரைகள் பரவச பேச்சு பற்றி சரியான விளக்கத்தை காணலாம். ஆனால் அக்காலத்திலேயே நாளடைவில் பரவச பேச்சு என்பது தவறான முறையில் திருச்சபை மக்களால் அறியப்பட்டது. அதாவது தூய ஆவியை பெற்றுக்கொண்டதற்கு அடையாளமே அந்நிய பாஷை பேசுதல் அல்லது பரவச பேச்சு பேசுதலே என்று கொள்ளப்பட்டது. இதனால் எங்கெங்கு கூட்டமாக இறை வழிபாடு நடந்ததோ அங்கெல்லாம் மக்கள் பரவச பேச்சு பேச தொடங்கினர். இதனால் இந்நிகழ்ச்சி திருச்சபைகளில் அமைதியின்மையை ஏற்படுத்தியது. தீர்க்க தரிசன வரம் தாழ்வாக எண்ணப்பட்டது. அப்பொழுதுதான் பவுல் இவைகளை பற்றி தெளிவாக எழுத வேண்டிய சூழ்நிலை வந்தது. மேலும் பரவச பேச்சு என்று அழைக்கப்படும் அந்நிய மொழி பேசுவதற்கு பல கட்டுத்திட்டங்களையும் அடிகளால் விதிக்கிறார். பவுல் பல கட்டுத்திட்டங்களை அடிக்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்கள். திருச்சபை முழுவதும் ஒன்றாக கூடியிருக்கும் போது எல்லோரும் பரவச பேச்சு பேசினால் அப்பொழுது அங்கு நுழையும் பொதுமக்கள் அல்லது நம்பிக்கை கொண்டிராதவர்கள் உங்களை பித்து பிடித்தவர்கள் என சொல்ல மாட்டார்களா? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லோரும் அந்நிய பாஷையிலே பேசிக்கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்று சொல்வார்கள் அல்லவா? பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? ஆக இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கும்போது நீங்கள் கூடி வரும்போது ஒருவர் திருப்பாடலை பாடலாம், ஒருவர் கற்றுக் கொடுக்கலாம், ஒருவர் திருவெளிப்பாடுகளை எடுத்துரைக்கலாம், ஒருவர் பரவச பேச்சு பேசலாம், ஒருவர் அதை விளக்கி கூறலாம். இவை அனைத்தும் திருச்சபையாக கூடி கட்டி எழுப்பும் வரையில் நடைபெற வேண்டும். அதாவது இதை நம்முடைய திருவிவிலியம் அல்லாத எந்த வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது 25-26 அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் 26ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் கூடி வந்திருக்கும் போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரர்களே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்படக்கூடாது என்று சொல்லி பவுல் நமக்கு அறிவுரை கொடுக்கிறார். பவுல் அடிகளாரின் இத்தகைய அறிவுரைகள் குறிப்பாக இன்றைய திருச்சபைகளுக்கு மிகவும் இன்றியமையாததாக வேண்டப்படுகிறது. ஏனெனில் இன்று சில திருச்சபை அமைப்புகள் தங்கள் அமைப்புகளை
நேரங்களில் மட்டுமே அந்நிய மொழி அல்லது பரவச பேச்சு அருள்படை அல்லது வரம் அருளப்படுவதாக விளம்பரமே செய்யும் வேலைகளில் உள்ளனர். எனவே ஆலயங்களில் மட்டுமல்ல, நகரத்தின் மைய பகுதிகளிலும் நடத்தும் பொதுக்கூட்டங்களிலும் மிகவும் சத்தமாக ஒலி எழுப்பி அந்நிய மொழி பேசி பரவசம் அடைகின்றனர். அது மட்டுமன்றி மற்றவர்களுக்கும் இடையூறு உண்டாக்கப்படுகிறது. திருமறையின் அடிப்படையில் இவர்கள் தூய பவுல் அடிகளார் போதனைக்கு எதிர்த்து நடப்பவர்கள் ஆவார்கள். இன்று கிறிஸ்தவ அமைப்புகளில் ஒரு சில அமைப்புகள் தவிர மற்ற அனைத்து அமைப்புகளும் இந்த பரவச பேச்சு பேசி நாகரிகத்தை மையமாக கொண்டே இயங்குகின்றன எனலாம். மக்களை தம் அமைப்புகளுக்கு ஈர்க்கும் கருவியாக இதனை இன்று அவ்வமைப்புகள் பயன்படுத்துகின்றன. புதிய ஏற்பாட்டில் 77 நூல்கள் அடங்கியிருக்கின்றன. அவற்றுள் 2 நூல்களில் மட்டுமே பலமொழி பேசுவதாகிய வரத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், மற்றொன்று 1 கொரிந்தியர். ஏராளமான மக்கள் மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு செய்திகளும் ஆவியானவர் அம்மக்களிடையே செயலாற்றிய செய்திகளும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பலப்பட கூறப்படுகின்றன. விரிவான அந்த செய்தி கதிரில் விசுவாசிகளுக்கு பலமொழி பேசும் வரம் அருளப்பட்டதாக 3 இடங்களில் மட்டுமே குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று பெந்தேகோஸ்தே நாளில், மற்றொன்று கொர்நேலியு வீட்டில், பிரிதொன்று எபேசு நகரில். எனவே பலமொழி பேசும் வரத்தை பற்றிய புதிய ஏற்பாட்டில் எந்த அளவுக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அதற்கும் அதிகமான இடத்தை அதற்கு கொடுத்து அதை மிகைப்படுத்திவிடக்கூடாது என்று சொல்லி நியமங்கள் அவர்களின் மிகைப்படுத்திவிடக்கூடாது என்று சொல்லி வெஸ்லி நியூமிகள் அவர்களின் கருத்து இங்கு எண்ணி பார்க்கத்தக்கது. அது மட்டுமன்றி கடவுள் மொழியை கடந்தவர் என்று காட்டவும், முழு உலகுக்கு சொந்தமானவர் என்று விளக்கவும், மனித ஒருமைப்பாட்டிற்கு மொழி, இனம் ஆகியவை தடை அல்ல என்பதை எடுத்து கூறும் அந்நிய மொழி பேசும் வரம் தூய ஆவியினால் கொடுக்கப்பட்டது. அந்த உண்மைகள் இன்று விளங்கப்பட்டு விட்டபடியினாலும் வேறு முறைகளில் தூய ஆவியானவர் அதை விளக்குவதாலும் அந்த வரம் இன்று கட்டாயமாக தேவையில்லை. அது நாடி விரும்பத்தக்கதும் அன்று, மாறாக கிடைத்தால் ரகசியமாக வைத்து பயன்படுத்த வேண்டும். இந்த கருத்தை சாமுவேல் அமிர்தம் என்பவர் 1982 அவர் எழுதின புத்தகத்திலே பக்கம் 41 பக்கத்திலே அவருடைய கருத்து இங்கு சிந்தனைக்குரியதாக அமைகிறது. அருமையானவர்களே, இந்த சொல்லினாலே, அதாவது சொல்லினாலே விளங்கப்படுகிற அவ்வரத்தை குறித்து, சொற்களினாலே வெளிப்படும் வரத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த மற்றும் 2 வகுப்புகளை அல்லது மற்றும் 2 காரியங்களை குறித்து செயல்களுக்குரிய அருள்கொடை, செயல்களுக்குரிய வரம் என்ன என்பதையும் அறிவுக்குரிய வரம் என்ன என்பதையும் பின்வரும் காலங்களிலே நான் அடுத்த வகுப்பிலே நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வதாக. கண்களினுடைய ஆண்டவரை நோக்கி நாம் செல்வோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்தினோம். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. சொற்களினாலே வெளிப்படுகிற வரத்தை குறித்து இந்த நாளிலே பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தின் அடிப்படையிலே எப்படி பேச வேண்டும், யாரிடத்தில் பேச வேண்டும், அது தேவ ரகசியத்தை பேசுகிறோம் என்பதை குறித்து ஒரு தெளிவான சத்தியத்தை பேசுகிற பரவச பேச்சு பேசுகிறவர்கள் அதன் அர்த்தத்தையும் புரிந்து கொண்டு பேச வேண்டும் என்று சொல்லி அவர் வலியுறுத்தி சொல்கிற காரியத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம் சுவாமி. இந்த நாளிலுமாய் கூட திருச்சபையிலே அவைகளை தப்பான விதத்திலே பயன்படுத்தி வருகிற காரியங்களை குறித்தும் நாங்கள் பார்த்தோம். சரியான விதத்திலே சரியான போதகத்தின் அடிப்படையிலே இந்த பரவச பேச்சு அந்நிய பாஷையை நாங்கள் உபயோகப்படுத்தி கர்த்தரை மயப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை தந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்தும்படியாக கூட எச்சரிக்கிறோம். உமது சித்தமானால் வருகிற நாட்களிலே சுவாமி நாங்கள் இன்னும் அதிகமாக ஆழமாய் சிந்திக்க எங்களுக்கு நேர் உதவி செய்யும். ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமே வேண்டுகிறோம். ஜீவனுள்ள நல்ல தாமே. ஆமென்.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரின் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென். அருமையானவர்களே, இந்த நாளிலுமாய் கூட நான் சில காரியங்கள் குறித்து நான் பேச கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். வருகிற நாட்களிலே செயல்களுக்கு உரிய காரியங்களிலே எப்படி ஆண்டவருடைய வரத்தை, பரிசுத்தாவினுடைய வரத்தை வெளிப்படுத்துவது என்பதை குறித்தும், அறிவுக்குரிய காரியங்களிலே எப்படி பரிசுத்தாவினுடைய குறித்து நாம் வெளிப்படுத்த முடியும், அவருடைய வரங்களை குறித்து எப்படி வெளிப்படுத்த முடியும் என்பதை குறித்து நாம் தீவிரமாக கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு கிருபை செய்வதாக. ஆமென். ஸ்தோத்திரம்.